லீனியர் சர்ச், பைனரி சர்ச் பார்க்கணும்னா லீனியர் சர்ச்னால் என்னென்னா ஒரு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை சர்ச் பண்ணணும் எங்கே இருக்கணும். அதுதான் சர்ச்சிங்கோட ஐடியாவே. இப்போ 61 கேட்குறாங்கன்னா லீனியர் சர்ச்சில் என்னென்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பைபாஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 போகணும், முடியாது. அடுத்து 9லாம் இல்லை, 16 13 கிடையாது, 15 கிடையாது, 22 கிடையாது, 27 கிடையாது, 31 கிடையாது, 41 கிடையாது, 56 கிடையாது, 61. ஸோ லாஸ்ட்டாக தான் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ லீனியர் சர்ச்னால் எப்படின்னா வரிசைக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணி போய் பார்க்கணும். சப்போஸ் இப்போ 31 கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா ட்ராவல்ஸ் பண்ணி போய் இங்கே 31 ரீச் ஆகி பார்க்கணும். இதான் லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச்சுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம பைனரி சர்ச் மூவ் பண்ண போகிறோம். ஸோ பைனரி சர்ச் எப்படின்னு சொல்லுவோம். பைனரி சர்ச் இதே தான் கொடுத்துருக்கிறதுல நம்ம 61 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பைனரி சர்ச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா ஷார்ட்டிங் பண்ணணும். அதாவது நம்பர் வந்து ஷார்ட் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்லாம் ஷார்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இல்லைனா ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்னென்னா மிட் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூ எதுனா இப்போது இது மொத்தம் சைஸ் வந்து 10 இருக்குது, 10 நம்பர்ஸ் இருக்குது. அதோட மிட் வேல்யூ என்ன நம்பராக இருக்கும்? 5th நம்பராக தான் இருக்கும். ஸோ அதான் மிட் வேல்யூ வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 5 வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 5யும் நமக்கு அதாவது மிட் வேல்யூயும் நமக்கு தேவையான நம்பர் என்ன 61, அதுவும் ஈக்குவலான்னு பார்க்கணும். மிட் வேல்யூ வந்து 22, நமக்கு தேவை 61. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் போகணும். செகண்ட் ஐட்ரேஷனில் இப்போ சப்போஸ் 22 கரெக்டாக. இப்போ வந்து 22ஓட 61 பெருசாக சின்னதா? 61 பெருசுனா இந்த சைடு மூவ் ஆகணும். அதாவது பெருசுனா இந்த சைடு தான் இருக்கும். 22ஓட பெருசான இருக்குது இந்த சைடில் தான் இருக்கும். 22ஓட சின்னதாக இருக்குது இந்த பக்கம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் ஷார்ட் பண்ணி பார்த்துட்டோம்ல ஆல்ரெடி. ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணணும்னா இப்போ 22 இருக்குது. ஸோ இப்போ மீதி உள்ள எலிமெண்ட் இது மட்டும்தான். ஸோ மீதி உள்ள எலிமெண்ட் இதை எழுதியிருக்கேன். திருப்பி இதுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இது மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. மிட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 2.5 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 3. ஸோ 41 தான் மிடில் எலிமெண்ட்டு. மிடில் எலிமெண்ட்டும் இந்த எழுதியிருக்கேன்னா மிடில் எலிமெண்ட்டும் நமக்கு தேவையான எலிமெண்ட்டும் ஒன்றான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி மாற்றணும். இப்போ 50. ஸோ இதை விட்டுறணும். மீதி இருக்கிறது 56, 61. ஸோ அதை எழுதணும். நம்ம ஏன் ரைட் ஹேண்ட் சைடே ஃபார்வர்ட் ஆகி போகிறோன்னா இப்போது 41 விட 61 கூட. ஸோ அதனால தான் இந்த பக்கம் உள்ளதை எடுக்கணும். இப்போ சப்போஸ் 31 தேவைன்னா இந்த பக்கம் உள்ளதை எடுக்கணும். இப்போ கொடுத்துருக்கிறதுலே 31 கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்டெப் வரையும் கரெக்டு. அதுக்கப்புறம் கொடுக்குற ஸ்டெப்பு வேறு மாதிரி இருக்கும். நான் 61 சொல்லிட்டு அதை சொல்கிறேன். அப்போ மீதி உள்ளது என்னது 56ம் 61ம். ஸோ இதுக்கு என் வேல்யூ வந்து 2, மிட்டு கண்டுபிடிச்சோன்னா 1. ஸோ இதுதான் மிட் வேல்யூவாக இருக்கும். இதுவும் 61 ஈக்குவலா? இல்லை. ஸோ அடுத்து என்னென்னா மீதி உள்ளது 61 தான். அந்த 61 எடுத்து இப்போ என் வேல்யூ வந்து 1. இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 0.5 வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 1 வந்துடும். ஸோ மிட் வேல்யூ 1, அந்த இது தான் 61. ஸோ 61 ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் சப்போஸ் 31 கேட்டிருக்காங்கன்னா இதுவரையும் செஞ்சது கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சைடு மூவ் ஆகணும். இந்த சைடு மூவ் ஆகணும்னா 27, 31 மட்டும் எடுத்து எழுதணும். 27, 31 எடுத்து எழுதிட்டு அடுத்து 31 n = 2னா 27 தான் மிட்டாக இருக்கும். 31 இருக்காது. திருப்பி 31 ஃபைண்ட் அவுட் பண்ணி 31 லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் கடைசி வரும். ஸோ அது பார்க்கணும். அதாவது இப்போ நமக்கு ஷார்ட் பண்ணனால நமக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணுமா நமக்கா தெரியணும். அதுக்குரிய அல்காரிதம் வந்து சொல்லிடுறேன். அல்காரிதம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஷார்ட் பண்ணணும். ஓகே, இது பாயிண்டர், மொத்தம் 3 பாயிண்டர் வைக்கணும். பாயிண்டர்ன்றது சும்மா ஒரு பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்த வந்து லோனு ஒரு இதை வச்சு வேரியபிள் வச்சு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்த ஹைன்னு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ வந்து 10 எலிமெண்ட் இருக்குன்னா என்னன்னா 10th எலிமெண்ட்டு, இதை வந்து 0th எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிறோம். மிட்டுனா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் மிட் வந்துடும். அதாவது 0 to 10னா 0 + 10/2னா 5. ஸோ மிட் எலிமெண்ட்டாக இப்படி 3 பாயிண்டர் வச்சு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து மிட் வேல்யூவும் நமக்கு தேவைப்படுற வேல்யூவும் ஈக்குவல்னால் ஈக்குவலாக இருந்தால் வெளியே வந்துடணும்.
சப்போஸ் இப்போ நமக்கு ஒரு 5 தேவைன்னு வச்சுக்கோ, இந்த 5 இங்கே தான் இருக்குது. 5 தேவை. சர்ச்சிங் வந்து 5 தான். சர்ச் வேல்யூ வந்து 5 தான் தேட போகிறோம். அதுவும் இந்த மிட் வேல்யூ ஈக்குவல்னா அதான் மிட்ல இருக்குது அப்படின்ட்டு அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் அது வந்து இப்போ வந்து 5 தான் நமக்கு தேவை. 5 வந்து மிட்டை விட மிட் இப்போ ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3னா 3 இது மிட்டு 3 நம்ம சர்ச் பண்ண போது 5. அப்போ 5 எங்கே இருக்கும்? இந்த சைடு தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஷார்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் சும்மா சொல்கிறேன் 5 வந்து இந்த சைடு மேபி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மிட்டை வச்சுக்கோங்க. மிட்டு இப்போ என்னென்னா 3 தான். ஓகேவா? ஷார்ட் பண்ணதில் மிட் வந்து 3. அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம சர்ச் பண்ண வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, லோ இந்த பக்கம் தானே இருந்து இந்த இருக்கு லோ, அந்த லோ என்னென்னா மிட்டுக்கு அடுத்து கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன்னா அந்த சைடு உள்ளதும் தேவையில்லையே, மிட்டுக்கு அப்புறம் உள்ளது தான் தேவை, இந்த பக்கம் உள்ளது தேவையில்லையே. அதனால் அதை எடுத்துட்டு இந்த லோ பாயிண்டர் வந்து இங்கிட்டு கொண்டு வந்து வச்சிடுறாங்க, மிட்டுக்கு அடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது மிட் ப்ளஸ் 1, லோ வந்து ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1, ஹை அதே தான் எண்ட்லேயே தான் இருக்கும். திருப்பி இது லூப் போய்கிட்டே இருக்கும், அன்டில் ஃபவுண்ட் ஆகிற வரையும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து நமக்கு தேவைப்படுற வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிற வேல்யூ வந்து 1 கிரேட்டர் தேன் 3யா மிட்டா? இல்லை. அப்போது ரெண்டாவது கீழே ஒரு கண்டிஷன் 1 சர்ச் பண்ண வேண்டிய 1 கிரேட்டர் தேன் 3. கரெக்டு. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மிட்டை வச்சுக்கோங்க. அப்போது இந்த பார்ட் நமக்கு தேவைப்படாது, இந்த பார்ட் இங்கே தான் 1 வந்து கிடைக்க போகுது. அப்போ இந்த பார்ட்டை வெட்டி எடுத்துக்கணும். அப்போது இந்த ஹை மட்டும் மூவ் ஆகி மிட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அதுதான் போட்டிருக்காங்க. ஹை மட்டும் மூவ் ஆகி இங்கே வந்து நிற்கிது. அப்போ என்னென்னா ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, மிட்லேருந்து ஒரு எலிமெண்ட் கம்மி பண்ணி எழுதிக்கலாம். லோ அதே இடத்துல தான் இருக்குது, லோ ஈக்குவல் டு 0. அடுத்து அன்டில் வந்து மிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரையும் இது லூப்பில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அல்காரிதம்.